10 நிமிஷத்துல இஃப்தியாருக்கும் சரி இல்ல இன்ஸ்டன்டா கம்மியான செலவுல ரொம்ப ரிச்சா ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஸ்டன்ட் ரபடி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரபடி செய்ய 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லனா எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையும் சேர்த்துட்டு இந்த பிரெட்டை நெய்லயே 2 ல 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கணும். அப்பதான் பிரெட்ல இருக்க பச்சை ஸ்மெல் போகும். ரபடியில நம்ம சாப்பிடும்போது பிரெட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. பிரெட் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்து இதே ஃப்ரை பேன்ல 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 100 கிராம் சக்கரை சேர்த்து சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரெட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரே நிமிஷத்துல இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த டைம்ல 2 டிராப் பாதாம் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த டைம்ல நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ந்த ரோஜா இதழ்களை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சுட சுட சர்வ் பண்ணாலும் சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சரி ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.